உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். பாசத்தின் உயிர் மொழி இரக்கம், பாவிக்கு பதில் மொழி இரக்கம், மன்னிப்பின் மறுமொழி இரக்கம், மகிழ்வின் மனமொழி இரக்கம், உண்மையை கடந்திடும் இரக்கம், உணர்வினை மதித்திடும் இரக்கம், சாந்தத்தின் ஊரணி சமாதான ஊற்றும் இரக்கம், இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். புதுமுறை நற்செய்தி இரக்கம், புதிய முயற்சியும் இரக்கம், திரு அவை வாழ்வு இரக்கம், திருவருள் வழிபாடு இரக்கம், பிரிவினை தாண்டும் இரக்கம், பிறர் அன்பை தூண்டும் இரக்கம், மானுட வரலாறு மண்ணுயிர் அனைத்தும் இரக்கம், இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். இறைவா உம் விருப்பம் இரக்கம் இரக்கம் என்றார், இரக்கத்தின் பாதையில் எமை நடத்தும். யோவான் நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 வரையிலானவைகள். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர்,
முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலிலே கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, நலம் பெற விரும்புகிறீரா? ஒரு மருத்துவமனையில் இது என்ன கேள்வி? உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், இதய நோய், மனநோய், முடக்குவாதமுற்றோர் இவர்கள் கூடியிருக்கிற இடத்துல இது என்ன கேள்வி என்று நாம் கேட்கலாம். எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த கேள்வி தேவைப்படுகிறது. இந்த நவீன உலகத்திலே உடல் நோய் இல்லை என்று சொன்னால் மனநோய் இருக்கும், மனநோய் இல்லை என்று சொன்னால் உணர்வுகளில் நோய் இருக்கும், உணர்வுகளில் நோய் இல்லை என்று சொன்னால் உறவுகளில் நோய் இருக்கும். இப்படி பல வகையான சமய சமூக நோய்கள் கூட நமக்கு தொற்றியிருக்கும். இந்த உலகில் வாழும் நாம் அனைவருமே மண்டபத்தில் படுத்து கிடப்பவர்கள்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோய், அவ்வளவுதான் வேறுபாடு. ஏதோ ஒரு வரிசையில் எதற்கோ நாம் காத்திருக்கிறோம். நம்மை நாமே அருள் நிலையில் வைத்திருந்தால் எல்லாவற்றிலும் நமக்கு முதலிடம் கிடைத்திருக்கும். 38 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் மனம் சோர்ந்திட வேண்டாம். நம்பிக்கையோடு இருப்போரை கடவுள் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்பதுதான் நம்முடைய அன்றாட அனுபவம். அவரே நம்மை தேடி வருகிறார். சில சமயங்களில் ஆண்டாண்டாக துன்பம் நம்மை தொடர்ந்து வரலாம். 38 ஆண்டுகள் அடுத்தவரோடு போட்டி போடவும் நமக்கு துணிவு, திறமை, வசதி இல்லாமல் இருக்கலாம். நல்லவர்கள் 4 பேர் நமக்கு உதவி செய்ய முன் வராமல் இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். மனம் சோர்ந்து போக வேண்டாம். தெய்வம் உன்னை தேடி வரும் நேரத்தில் தயாராக இரு. அதற்குத்தான் இந்த தவக்காலம் நமக்கு துணையாக இருக்கும். கடவுள் உன்னிடம் நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கும்போது உன் உடலும் உள்ளமும் தயாராக இருக்கட்டும். எத்தகைய நோயோடு, குறையோடு, தேவையோடு இருந்தாலும் நம் இயேசு நமக்கு தருவார். எனவே நம்பிக்கை கொள்வோம். இந்த நாளிலே நாமும் நம்மை தயாராக்கி கொள்வோம். நம்முடைய இருக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் கடவுள் பாதத்தில் இறக்கி வைப்போம். ஆண்டவரை என் நலமாக்கும் என்று சொல்லுவோம். ஆமேன். அன்போடும் கரிசனையோடும் எமது மத்தியில் உடனிருக்கின்ற அன்பு இயேசு தெய்வமே, எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை ஒருபோதும் திக்கற்றவனாக திக்கற்றவளாக விடமாட்டேன் என்று சொல்லி சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற மக்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய அன்பின் மிகுதியினாலே உங்களுக்கு நிலையான இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன அன்பு இறைவா, இதோ எங்களை அன்பு செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எந்தவித நிபந்தனைகள் இல்லாமலே எங்களை அன்பு செய்கிற உம்முடைய அன்பான இதயத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகின்றோம். அன்பே உருவான ஆண்டவரே, அன்பை இழந்து பாசத்தை இழந்து வாழுகின்ற அனைத்து மக்களை உடைய பாதத்திலே தருகிறோம். பெற்றோரினால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் அன்பு செய்யப்படாத அனைவரை உடைய பாதத்திலே கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் தாயாக தந்தையாக இருந்து எங்களை அரவணைக்கின்ற சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உடைய அன்பினால் தருகின்ற சக்திக்காக, உடைய அன்பினால் தருகின்ற ஆற்றலுக்காக, அன்பினால் தருகின்ற உத்வேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனே, மகளே,
கவலைப்படாதே, நான் என்று முன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல அன்பு இறைவா. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் எல்லோரையும் அன்பு செய்வதற்கும், குறிப்பாக நீர் குறித்து காட்டுகிற லட்சிய மக்களான இல்லாத இயலாத எளிய ஏழை மக்களை அன்பு செய்வதற்கு நாங்கள் தயார் என்று சொல்கிற எங்களை அன்பு செய்யும். நாங்களும் உம்மை அன்பு செய்வது போல எங்களோடு வாழுகின்ற அயலாரையும் அன்பு செய்து வாழக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும். எந்த நிலையிலும் எந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் பிறரை அன்பு செய்கின்ற துணிவையும் தெளிவையும் அர்ப்பணத்தையும் எங்களுக்கு தாரும் இறைவா. உலக மக்கள் யாவரையும் அரவணைக்கின்ற இயேசு தெய்வமே, குறிப்பாக இந்த நாளிலே எமது குடும்பங்களிலிருந்து, சமூகத்திலிருந்து, ஊரிலிருந்து, வெளியூர் வெளிநாடுகள் வெளி இடங்களில் பணியாற்றுகின்ற எம் சொந்த பந்தங்களுக்காகவும் வேண்டுகிறோம். குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்வு ஆதாரமாய் தங்கள் மனைவி, பிள்ளைகள், கணவன், பெற்றோர்கள், உறவினர்களை, நண்பர்களை பிரிந்து இன்னொரு இடத்திலே நாட்டிலே பணிபுரிகின்ற எம் அவருக்காய் மன்றாடுகிறோம். எம் மீது கொண்டுள்ள அன்பினால் எம்மை விட்டு பிரிந்து பிற இடங்களிலே பணி செய்கின்ற அனைத்து மக்களையும் உடைய சில்ல பிள்ளைகளாக அன்பு செய்தருளும். எந்த நோய்களும் இவர்களை அண்டாமல் பார்த்து கொள்ளும். நாங்கள் அனைவருமே வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் வாழ்கின்ற எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை தாரும். வாழ்வதற்கான வழிகளை காட்டியருளும். உடலால் இடம் நிலை பெயர்ந்தாலும் உள்ளத்தால் உணர்வால் உறவால் என்றுமே அன்பிலே ஒன்றுபட்டிருக்க செய்தருளும். நிறைந்த அருளோடு எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் பிறரை அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரமருவீராக. ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.